ரொம்ப நாள் கழிச்சு சின்சானில் ஒரு ஹாரர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்சான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம மசாவு பையன் ஒரு வில்லேஜில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வில்லேஜில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் மசாவு பையன் பார்த்தீங்கன்னா காசை போட்டு ஒரு வெண்டிங் மிஷினில் ஒரு பொருள் ஒன்று எடுக்கிறான். அப்புறம் அந்த பொருளை கிட்ட காட்டுறாங்க. கிட்ட காட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு கீ செயின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பால்குள்ளே கவரில் வச்சு தராங்க. இந்த கீ செயின் எடுத்து நம்ம மசாவு பையன் ஒத்து பார்த்துட்டு இருக்கிறான். கீ செயின்ல இருந்த பிளாஸ்டிக் பால்ல ஒரு டஸ்ட்பின்ல தூக்கிடுறான். ஆனா டஸ்ட்பின்ல இல்லாம அந்த பால் மிதந்துட்டு இருக்கு. பேண்ட்டை பார்க்கும்போது அந்த கீ செயின் க்ளோவ ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஹாரரா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கிரீப்பியாவும் இருக்கு. இப்போ மசாவு பையன் அவன் கையாலே அந்த பாலை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். கீ செயின் க்ளோ ஆகுறதுனால ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு மசாவு பையன் நினைச்சுக்கிறான். அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டான். அப்புறம் அவன் கையை வச்சு அந்த பாலை வச்சு கண்ட்ரோல் பண்ணி விளாண்டுட்டு இருக்கான். திடீர்னு மசா போய் ஏதோ பார்த்து பயப்படுறான். திடீர்னு பார்த்தா அந்த வீடே மாயமாயிருது. டக்குன்னு மசாவை ஸ்கூலில் காட்டுறாங்க. இப்போ வந்து மசாவை பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா சின்சான் மட்டும் காதலே வாங்கலை. அப்புறம் நேனியும் கசாமாவும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. சின்சான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சின்சான் அவனோட பெயிண்ட் டப்பா கீழே தள்ளி விட்டுருவான். உடனே மசா இதான் என்னோட சரியான நேரம் என் திறமையை காட்டுறதுன்னு சொல்லி இப்போ அந்த கீச்சன் வந்து க்ளோ ஆரம்பிக்குது. இப்போ க்ளோ ஆனோடனே இதான் என் சரியான நேரம் என் பவரை காட்டுறதுன்னு சொல்லி அங்கே இருந்த டவலை தூக்கி அது கையே படாமல் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணுறான். ஆனால் அந்த டவலை அவன் தொடவே இல்லை, மேஜிக்கால் க்ளீன் பண்ணுறான். இதை பார்த்து சின்சான் வந்து சரியான ஷாக் ஆகி பாடுற மேஜிக்லாம் காட்டுறேன்றான். நம்புற மாதிரி இல்லை சொல்லிட்டு போன நேனியும் கசாமாவும் சரியான ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கசாமா துண்டில் நூல்கியும் கட்டியிருக்கானு பார்த்துட்டு இருக்கான். நேனி செம ஷாக் ஆகிட்டா, கத்திட்டும் இருக்கா எப்படி இதை பண்ணான்ட்டு. இப்படி உள்ள பவர் நம்மகிட்ட இருக்குன்னு வெளியில சொன்னது தப்பா இருமோ அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ வந்து மசாவை பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் எடுத்து பறக்க வச்சு பசங்கிட்ட கெத்து காட்டிட்டு இருக்கான். அப்புறம் மசாவை வந்து இந்த பவர் வச்சு எப்படியாவது ஐச்சான் கிட்ட கெத்து காட்டிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்தா கசாமாவும் நேனியும் இவனே ஒரு டம்மி பீஸு, இவனுக்கு எப்படி இது கிடச்சிது பவர் கிடச்சிதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஐச்சான் பார்த்தீங்கன்னா சின்சானை விளாட்றதுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. மசா வேணுமோ போட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் உள்ள ரொம்ப கோவமா இருக்கான். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசான் வந்து மசாவை கண்டுக்கவே இல்லை. அதனால தான் இப்போ என்ன நினைக்கிறான்னா அந்த பவரை வச்சு எப்படியாவது ஐச்சான் கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும்னு நினைக்கிறான் இருக்கான். இப்போ நம்ம ஐச்சானும் சின்சானும் டாட்ஜ் பால் விளாண்டுட்டு இருக்கும் போது ஒரு பையன் சின்சான் மேலே பாலை தூக்கி போட திடீர்னு ஐச்சான் வந்து அந்த இடத்த தடுத்துட்டா. பார்த்தா அந்த பால் வந்து மிதக்க ஆரம்பிக்குது. இது எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐச்சானோட செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அது நம்ம மசாவு பையன் தாங்க போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இதை ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பான். ஏன்னா ஐச்சானை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இவனுங்க இங்கே பார்த்தா கசாமாவும் நேனியும் எப்போம்பளே பண்ணுறதானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா நம்ம இது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்காம ஐச்சான் கண்டுக்காமே போயிருப்பா. இதையே நினச்சி நம்ம மசாவை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் சின்சானும் ஐச்சானும் விளாண்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சின்சான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஓட ஆரம்பிப்பான். நம்ம சின்சானும் ஐச்சான் துரத்திட்டு இருப்பா. நம்ம சின்சான் எதுக்கு வந்து மசாவை நிற்கும் போது ரைட்டில் டக்குன்னு திரும்பிடுவான். அப்போன்னு பார்த்து ஐச்சான் வந்த ஸ்பீடில் டக்குன்னு மசாவு மேலே விழுந்துருவான். பார்த்தீங்கன்னா அப்படியே மசாவு என்ன ஒரு ஆனந்தமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுனா நம்ம மசாவோட கீ செயின் கீழே விழுந்துரும். இதே தெரியாமல் ஆனந்தமாக சிரிச்சிட்டு கிடப்பான். உடனே நம்ம ஐச்சானோட செக்யூரிட்டி அதை எடுத்து என்ன இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூக்கி எறிஞ்சிருவார் அந்த கீ செயினை. டக்குன்னு கேமராவை கட் பண்ணி நம்ம மசாவை வந்து அந்த கடைக்கிட்ட நிற்கிற மாதிரி இந்த எபிசோடை இதோட முடிக்கிறாங்க. அப்புறம் இந்த டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்சாரில் நிறையானா கட் பண்ணனால இது கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை கைஸ்.